Hey guys, welcome back to my channel and first time video பார்க்குறீங்கன்னா என்னோட நேம் ஜானு. ஸோ நம்ம சேனலில் அப்கமிங்காக வந்து ஈர்ப்பு விதியை பற்றி நிறைய ப்ராக்டிஸ் அண்ட் அதை எப்படிலாம் நம்ம லைஃப்பில் யூஸ் பண்ணலாம், நம்ம லைஃப்பை எப்படிலாம் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற கண்டினியூஸ் சீரீஸ் தான் நிறையா வரப்போகுது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டினியூ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நன்றி உணர்வை பற்றி தான் பார்க்க போகிறோம். நன்றி உணர்வுனா என்ன, நம்ம வந்து பேசிக்காகவே நன்றி உணர்வோடு இருக்கோமா, அதை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாமே இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஹியூமன் எடுத்துக்கும் போது இருக்கிற எல்லாத்துக்குமே குறை சொல்லுவோம். நம்ம வந்து குறை சொல்லாத இடமே இருக்காது. மேபி நம்ம வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இருக்கலாம், இல்லை நம்மளோட அனுபவம், நம்ம வேலை சார்ந்த அனுபவங்களோ இல்லை வெளி உலக அனுபவங்களோ எல்லாத்துலேயுமே குறை கூறியே பழகிருக்கலாம். நன்றி உணர்வு அப்படின்னும் போது அது எல்லாருக்கிட்டையுமே இருக்கா அப்படின்னு பார்த்தா அது வந்து எல்லா வகையான மக்கள்கிட்டையுமே கண்டிப்பாகவே இருக்காது. ஒரு 10% ஆஃப் பீப்புள் வந்து அவங்களோட அனுபவங்கள் மூலமாகவோ இல்லை கற்றுக்கிட்ட சில விஷயங்கள் மூலமாகவோ வந்து பேசிக்காகவே நன்றி உணர்வை கொண்டிருப்பாங்க. பட் நம்மளோட சுச்சுவேஷன் சரி அண்ட் சொசைட்டி எல்லாமே வந்து நம்மளை ப்ளேம் பண்ணியே பழகிருக்கிறதுனால நன்றி உணர்வு அப்படின்றது ரொம்ப பெருசாக வந்து எல்லா மக்கள்கிட்டையுமே இருக்காது. ஸோ நம்ம லைஃப்பை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மாற்றணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நன்றி உணர்வு இல்லை கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கிராட்டிடியூட் எப்படி நம்ம வந்து எழுதுறது அண்ட் அது எல்லாமே வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நன்றி உணர்வுனா என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய கோர்ஸ் வந்து நம்ம படிச்சிருப்போம். வினை விதைத்தவன் வினை இருப்பான் அண்ட் நியூட்டனோட லா கூட என்ன சொல்லுது, ஒவ்வொரு வினைக்கும் நேர் எதிரான அல்லது சம அளவிலான எதிர்வினை உண்டு அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். அதே தான் சேம் சிம்பிள் தியரி இதுதான். நன்றி உணர்வுன்றதும் இதுதான். இப்போ நம்ம குறை சொல்லிட்டே இருக்கோம் எல்லாத்துக்கும் அப்படின்னும் போது நம்மளுக்கு வர்ற எல்லாமே வந்து நெகட்டிவாக தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேலைக்கு போகிறேன், எனக்கு வேலை சரியில்லை, எனக்கு வந்து கொலீக்ஸ் வந்து யாருமே எனக்கு பிடிக்கல, எனக்கு வர்ற எதுவுமே கிளைண்ட் சரியில்லை. இப்போ நான் ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படின்னும் போது எனக்கு சேல்ஸே ஆக மாட்டேங்குது. இல்லை ஒரு ஃபேமிலியில் இருக்கேன் அப்படின்னும் போது என்னோட ஒய்ஃப் வந்து எனக்கு செட் ஆகலை, இல்லை என்னோட ஹஸ்பண்ட் செட் ஆகலை, இல்லை என்னோட குழந்தைங்க என் பேச்சு கேட்க மாட்டாங்க அப்படின்னும் போது நம்ம எதிர்மறையான சிந்தனைகளை நோக்கி தான் நம்ம போயிட்டே இருக்கோமே தவிர நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு சேலரி வந்துச்சுன்னா கூட நம்ம வந்து எனக்கு சேலரி வந்துருச்சு அப்படின்னு அந்த செகண்ட் தான் ஹாப்பியாக இருக்கோமே தவிர அதை பற்றி நம்ம பெருசாக திங்க் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஓடுவோம், ஐயோ இஎம்ஐ இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசை வந்து நம்ம ஃபுல்லாமே செக்ரிகேட் பண்ணிட்டா நம்ம கிட்ட காசு இருக்குமா அப்படின்ற ஒரு எதிர்மறை தாக்கம் தான் அதிகமாக வருதே தவிர நம்ம கையில் இவ்வளோ காசு இருக்குது அப்படின்ற எண்ணம் வந்து ரொம்ப பேருக்கு, கம்மியான பேருக்கு தான் அந்த ஒரு ஹாப்பினஸ் வந்து அதை கிரியேட் பண்ணுது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணால் நம்ம லைஃப்பை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாறும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு விதத்தில் வந்து நம்ம எல்லாத்துக்கும் குறை சொல்லி ஒரு வெறுப்பான மனநிலையை தான் நம்ம வச்சுருக்கோம். ஒரு வெறுப்பான மனநிலை நம்ம கிட்ட இருக்கும்போது நம்மளுக்கு வர்ற எல்லாமே வந்து நல்ல விஷயமா வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாகவே வராது. ஒரு காலப்போக்கில் வந்து நம்ம அந்த வெறுப்புலேயே பழகிடுவோம். நம்ம லைஃப்பும் ஒரு வெறுப்பான சூழ்நிலையிலே போயிட்டுருக்கோம். அதுக்கு நம்ம மனசும் வந்து பழக்கப்பட்டுரும். நம்ம லைஃப் இப்படி தான் இருக்க போகுது, எப்படினாலும் நம்மளுக்கு நல்லதே நடக்க போகிறது இல்லை இப்படின்ற மாதிரியே நிறைய பேரோட மைண்ட் செட்டே வந்துடும். அதை அவங்க மாற்றிக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம வாழும்போது நம்மளோட வாழ்க்கையும் மாறாது, நம்மளுடைய எண்ணங்களும் மாறாது. ஸோ ஒரு வெறுப்பு அப்படின்னும் போது அதுக்கு ஆப்போசிட்டான விஷயம் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தேடி பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு நன்றி உணர்வுல வந்து ரொம்ப உண்மையா ஆழமா ரொம்ப அதை வந்து நம்ம நம்புறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயமும் பிரதிபலிக்கும். நம்மளுடைய வாழ்க்கையும் வந்து நம்மள நினைச்ச மாதிரி மாறும். ஸோ நன்றி உணர்வு அப்படின்றது தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அல்லது ஈர்ப்பு விதி அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்டெப். நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து ஒரு லிமிட்டெட் பிலீஃப்ஸ் இருக்கும். லிமிட்டெட் பிலீஃப்ஸ் அப்படின்னா என்ன, இப்போ நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், எனக்கு இவ்வளோதான் சேலரி வருது. ஸோ இந்த சேலரியில் என்னால் இவ்வளோ விஷயங்கள் தான் பண்ண முடியும், என்னால் இதை மீறி எதுவுமே பண்ண முடியாது, என்னோட ஃபேமிலி இதுதான், எனக்கு வந்து இவ்வளோதான் காசு இருக்குது, என்னால் இதை தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட்டெட் பிலீஃப்ஸ் வச்சுருப்போம். இதுக்கு மேலே நம்ம பெருசாக யோசிக்க மாட்டோம். அப்படிலாம் யோசிச்சா என்ன சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஆசைப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டே அதை யோசிக்க விடாது. நீ என்ன இப்படி யோசிக்கிற, உன்னால் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டே வந்து நம்ம கிட்ட கொஸ்டின் கேட்கும். நம்மளை வந்து பெருசாக யோசிக்க விடாது. ஸோ இந்த விஷயத்த தான் நம்ம ஃபஸ்ட்டு மாற்றணும். ஸோ இதுக்கு வந்து நம்மளை வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணணும், நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை வந்து மாற்றணும். இந்த லிமிட்டெட் பிலீஃப்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரும்பொழுது தான் நம்மளுக்கு தேவையான கோல்ஸையோ இல்லை இலக்கையோ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அடைய முடியும்.
அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னும் போது நன்றி உணர்வு. நன்றி உணர்வை என்னோட மைண்ட்ல நான் எப்படி உருவாக்க போறேன், அதுக்கு வந்து நம்மளுக்கு நிறைய வந்து பேசிக் ஒரு நம்மளுக்குள்ளே வந்து எண்ணங்களை வந்து வளர்த்துக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ்ல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது அப்படின்னும் போது சில ப்ராக்டிஸ் அது மாதிரி பண்ணும்போது தான் வந்து நம்ம இந்த லிமிட்டட் பிலீஃப்ஸ்ல இருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும். அதை வந்து நம்ம ஏற்றுக்க முடியும். சில விஷயத்த வந்து நம்மளால ஏற்றுக்க முடியாது. சின்ன வயசுலேருந்தே அப்படிதான் நம்ம வளர்ந்துருப்போம், வளர்க்கப்பட்டிருப்போம். ஸோ எல்லாத்தையுமே நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம மைண்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கையில் ஒரு பேப்பர் பென் இருக்கு அப்படின்னும் போது இந்த வீடியோலாம் முடிச்சுட்டு ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்துக்கோங்க. நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. இல்லை சிஸ்டமில் லைக் இப்போ நான் லேப்டாப்பில் டைப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட டைப் பண்ணிக்கலாம். பட் என்னோட பெரிய சஜஷன் என்ன அப்படின்னா, ஒரு பேப்பர் பென் எடுத்து நம்ம எழுதுறது போது தான் நம்ம வந்து லைக் சின்ன வயசுல என்ன சொல்லி பழகிருப்பாங்க, நம்ம படிக்கும்போது கூட நிறைய வந்து மனப்பாடம் பண்ண மாட்டோம். பட் ஒரு பேப்பர் பென் எடுத்து ஃபுல்லாக எழுதும்போது ஈஸியாக வந்து நம்மளுக்கு புரியும் அண்ட் மண்டையில ஏறும். அதே மாதிரி தான் இந்த விஷயமும் நம்மளுக்கு வந்து எழுதும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சக்தி வந்து இன்னுமே அதிகமாகும். ஸோ ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்துட்டு நான் என்னோட லைஃப் எப்படிலாம் மாறணும், எனக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து உங்களோட செல்ஃபான விஷயங்களை பற்றி இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது நோய் இருக்கலாம், அந்த நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், இல்லை கெரியர் வைஸாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து இப்படி வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் சில பேருக்கு இருக்கும், அது மாதிரி கூட இருக்கலாம். ஸோ எல்லா விஷயத்தையும் வந்து செக்ரிகேட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து என்னோட கெரியர் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னும் போது கெரியர் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, லைக் நான் இப்போ வந்து இந்த வேலையில் இருக்கேன், ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து எழுதுங்க. நான் இந்த வேலையில் இருக்கேன். ஸோ என்னோட கொலீக்ஸ் எல்லாம் நான் நினச்ச மாதிரி இவ்வளோ இதாக இருக்காங்க, என்னோட கிளைண்ட்ஸ் வந்து இப்படி இருக்காங்க, நான் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னோட கொலீக்ஸ் எல்லாமே நான் என்னை பாராட்டுறாங்க, என்னோட ஆஃபீஸில் எனக்கு நிறையா ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகனைசேஷன் எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. இல்லை இப்போ நான் மேரேஜை வந்து சில பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது என்னோட மேரேஜ் வந்து இந்த இடத்துல நடக்குது, எனக்கு பிடிச்ச என்னோட பர்சன் வந்து என் கூட இருக்காங்க, அவங்களோட கேரக்டர் வந்து நான் நினச்ச மாதிரி இப்படி இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணி எலாபரேட்டாக எழுதுங்க. எதையுமே சிம்பிள் லைனில் எழுதாதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் எலாபரேட் பண்ணி எழுதுங்க. நீங்கள் எப்படிலாம் இருக்க நினைக்கிறீங்க அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களை கூட ஃபுல்லாமே எலாபரேட் பண்ணி எழுதிக்கோங்க. இல்லை இப்போ ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாடல் கார் வாங்கணும், இந்த காரில் வந்து நாங்கள் எத்தனை பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எலாபரேட் பண்ணி எழுதுங்க. நம்ம எழுதும்போது தான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதை சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்றத ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுக்கு உண்டான எதிர்மறையான விஷயங்கள் நம்ம வந்து வெளியே போயிடும். ஸோ இப்போ நான் நிறைய நேர்மறையான எண்ணங்களை ஈர்த்துட்டே இருக்கும்போது என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டும் என்ன பண்ணும், எனக்கு தேவையான நேர்மறையான சூழ்நிலைகளை என்கிட்ட கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதி அதை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு எப்பப்போ நீங்கள் லோவாக இருக்கீங்க அப்படின்னும் போது அதை எடுத்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவாக மாறும். ஸோ இது மாதிரி சில பேசிக் விஷயங்களை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம லிமிட்டட் பிலீஃப்ஸை வந்து அதுலேருந்து நம்ம வெளியே வரலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம நன்றி உணர்வுக்கு நம்ம என்ன பண்ணணும். நான் இப்போ கிராட்டிடியூட் ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். கிராட்டிடியூட் ரைட்டிங்னா என்ன, அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் சீரீஸில் பார்க்கலாம். அதை பற்றி நான் பேசிக் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ கிராட்டிடியூட் ரைட்டிங் எப்போ எழுதணும் அப்படின்னா, மார்னிங் அண்ட் நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிச்சுவல்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாகவே பண்ணணும். இப்போ ஈர்ப்பு விதியை பற்றி தெரியாதவங்க நிறையா பேர் இருப்பீங்க. ஈர்ப்பு விதினால எனக்கு என்ன பயம், ஈர்ப்பு விதினால எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னும் போது நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோவை கண்டிப்பாகவே பாருங்கள். அண்ட் ஈர்ப்பு விதி அப்படின்னும் போது இதை நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப நம்ம லைஃப் வந்து நம்மளுக்கு நினச்ச மாதிரி நம்ம ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஃபார் இப்போ வந்து நம்ம நன்றி எழுதுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நன்றி எழுதுறதுக்கு ஸ்பெசிஃபிக் டைமிங் இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த டைமில் வேணாலும் எழுதலாம். பட் வந்து ரொம்ப எஃபெக்டிவான டைம் அப்படின்னும் போது மார்னிங் அண்ட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த 2 டைம் நம்ம நன்றி எழுதும்பொழுது நம்மளுடைய மைண்ட் செட்டை வந்து நம்ம வளர்த்துக்கலாம். இப்போ மார்னிங் நன்றி எழுதும்போது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை வந்து நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். ஸோ மார்னிங் எழுதுறது ரொம்ப நல்லது. அண்ட் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எழுதும்போது ஒரு நிறைவான மன நிம்மதியை வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அது. ஸோ தூங்க போகும்போது எழுதுறதுமே ரொம்ப நல்லது. மற்ற டைமில் உங்களுக்கு மார்னிங் டைம் இல்லை, இப்போ நைட் ஷிஃப்ட் போகிறேன், என்னால் எப்படி எழுத முடியும் அப்படின்னும் போது உங்களுடைய டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நன்றி எழுதுறதுக்கு என்னென்ன பேசிக் ஸ்டெப் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நன்றி எழுதுறத வந்து 4 வகையாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து செல்ஃபு அண்ட் கெரியர், வெல்த், ஹெல்த், இந்த 4 விஷயமா பிரிச்சுக்கலாம். இப்போ செல்ஃபாக நம்ம எழுதும்போது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை வந்து நான் நினச்ச மாதிரி போகுது, இப்படின்ற மாதிரி சென்டென்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம்.
கெரியர்ல வந்து எனக்கு இந்த வேலை கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்க எழுதிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 4 விஷயங்களை வந்து வகைப்படுத்தி நீங்க எழுதும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், இப்ப நான் வந்து எத்தனை நாள் நன்றி எழுதலாம் அப்படின்றது. நன்றி எழுதுறது அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்களை நம்ம அடையிறதுக்கு ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்குண்டான விஷயங்கள் தான் இந்த நன்றி எழுதுறது. அண்ட் நம்ம வந்து நம்மளுடைய எண்ணங்களை நேர்மறையா மாத்திக்கிறது, இது எல்லாமே ஒரு கிரவுண்ட் ஒர்க் பயிற்சி தான். ஸோ இதுக்கு வந்து நேரம் காலம் அப்படின்றது இல்லை. இது வந்து நீங்க எவ்வளோ லைஃப் லாங் கூட எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பர்டிகுலர் டைமிங் இல்லை, இந்த டைம் வரைக்கும் எழுதணும், இதுக்கப்புறம் எழுத வேணாம் அப்படின்றது கிடையாது. நம்மளுடைய மனசை பக்குவப்படுத்துக்கிறதுக்கும் நம்மளுடைய லிமிட்டட் பிலீஃப்ஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு நம்மளோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நன்றி எழுதுறது. ஸோ நன்றி எழுதுறது வந்து நம்மளுடைய லைஃப் லாங் வந்து நம்ம கண்டிப்பாவே கன்டினியூ பண்ணணும் அண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நன்றி எழுதுறதுனால என்னோட லைஃப்பை எவ்வளோ குயிக்காக நான் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும், எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்ற முடியும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் இன்னும் டீப்பாக லேர்ன் பண்ணணும், லைஃப் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோர்ஸில் விருப்பப்பட்டால் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ டீட்டெயில்ஸ்மே நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி.